ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குடிமையல் பகுதியில் உங்களுக்கு தெரியுமான்ற பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் தரோம் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து முக்கியமான கேள்விகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் யார் எழுதினா பார்த்தீங்கன்னாக்கா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. அடுத்ததாக 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் பொழுது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பற்றினாக்கா எப்போனாக்கா 1789 பிரெஞ்சு புரட்சியின் பொழுது முக்கிய முழக்கங்களாக இருந்து சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முகவரியில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அடுத்ததாக 1978 ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. சொத்துரிமை பார்த்தினாக்கா ஏற்கனவே அடிப்படை உரிமைகளில் ஒரு உரிமையாக இருந்தது. ஆனால் அந்த சொத்துரிமை பிரிவு 31 பார்த்தினாக்கா அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டு ஒரு ஒரு சட்ட உரிமையாக தான் வச்சுருக்காங்க. அது எப்போ நீக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1978 ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்படி அது நீக்கப்பட்டது. இப்போ அது ஒரு அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சட்ட உரிமையாக எந்த பிரிவில் வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்பகுதி 12 பிரிவு 300A ஒரு சட்ட உரிமையாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2002 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமைகளாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. 86வது சட்டப்பிரிவு திருத்தம் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுனாக்கா 2002. இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் என்ன சொல்கிறாங்க, தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் யார் பார்த்தீங்கன்னாக்கா மாநில அரசுகள் முன்பருவம் மழலையர் கல்வியை 6 வயது நிரம்பியுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. அடுத்ததாக தற்பொழுது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் இரண்டுக்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியன ஆகும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகார பகிர்வில் மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசில் பார்த்தீங்கன்னாக்கா 61, இரண்டுக்கும் மத்திய அரசு மாநில அரசுக்கு சேர்ந்த பொதுப்பட்டியலில் 52 துறைகள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலயமாக மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அந்த 5 துறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். இதுதான் இந்த 5 துறைகள் பார்த்தீங்கன்னாக்கா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அடுத்ததாக 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழுதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை அமைத்தது. மத்திய அரசு மாநில அரசு உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் PV ராஜமன்னார் அவர் கீழே பார்த்தீங்கன்னாக்கா 3 குழு அமைக்கப்பட்டது.
அடுத்ததாக செம்மொழிகள். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அவை தமிழ் 2004ஆம் ஆண்டும், சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு 2008ஆம் ஆண்டும், கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒடியா 2014ஆம் ஆண்டும். மொத்தம் 6 மொழிகள் பார்த்தீங்கன்னா செம்மொழிக்கான தகுதி பெற்றுள்ளது. இந்த செம்மொழிகள் என்ற வகைப்பாடு எப்போ உருவாக்குனான்னு பார்த்தீங்கன்னாக்கா 2004ஆம் ஆண்டு. தமிழ் எப்போ செம்மொழியா அறிவிச்சான்னு பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு. அடுத்ததாக அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. குறு அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். அடுத்ததாக புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளது. இருந்தபோதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார். அவைகள் சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறது. குடியரசுத் தலைவரின் இல்லம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன். இதை தவிர்த்து வேற எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்லாவில் ரிட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். ஒன்று வடக்கு, இன்னொன்று தெற்குல இருக்கு. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேரளா மற்றும் பஞ்சாப். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 9 முறை. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். 2 சைடும் ஆப்போசிட்டும் இவங்க நேரணியும் எதிரணியும் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கெடுப்பு நடத்துகிறப்போ சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. அவருடைய முடிவு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. அந்த ஒரு ஓட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதுதான் முடிவு வாக்குன்னு சொல்கிறாங்க. இது யார் அளிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா துணை குடியரசுத் தலைவர் மட்டும்தான். அது என்ன சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100. எத்தனை ஓட்டு பார்த்தீங்கன்னா 1 தான். அதாவது முடிவு செய்வதற்கு ஃபைனலைஸ்டு ஒரே ஒரு ஓட்டு வேணும். ரெண்டுமே சம நிலையில் இருக்கு, ட்ரா பாயிண்ட்ல இருக்குனாக்கா அப்போ ஒரு ஓட்டு துணை குடியரசுத் தலைவர் அளிப்பார். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். என்னன்னாக்கா குடியரசுத் தலைவர் பதவி காலி, துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலினாக்கா அப்போ யார் வருவானா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவரின் பணிகளை பார்ப்பான்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யார் பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா அவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக நிதி மசோதா. நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. நிதி மசோதா எங்கே கொண்டு வர முடியும் பார்த்தீங்கன்னா மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும், அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டப்பூர்வமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாக மாறிவிடும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். நிதி மசோதா பொறுத்த வரைக்கும் யாருக்கு பவர் அதிகம் பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு மட்டும்தான் பவர் அதிகம். சரிங்களா? அங்கே தான் அறிமுகப்படுத்த முடியும், அவங்க தான் இது பண்ணுறது.
இப்போ மாநிலங்களவைக்கு என்ன பண்ணுவானாக்கா ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. அது அதிகபட்சமாக 14 நாட்கள். அந்த 14 நாட்களில் அவங்க ஒப்புதல் அளிக்கவில்லை, மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கலைனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக சட்டமாக மாறிடும். அடுத்ததாக தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். மாநிலங்களவை பார்த்தீங்கன்னா 18, மக்களவை பார்த்தீங்கன்னா 39 உறுப்பினர்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி முதல் மே வரையும், மழை பருவகால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை முதல் செப்டம்பர் வரையும், குளிர்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் டிசம்பர் வரை. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 3 முறை கூடும். அது பட்ஜெட்டுக்கு, மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். அது எந்தெந்த மாதம்னு பார்த்துங்க. பிப்ரவரி முதல் மே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர், ஜூலை முதல் செப்டம்பர் பார்த்தீங்கன்னாக்கா மழைக்கால கூட்டத்தொடர், நவம்பர் முதல் டிசம்பர் பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகேயா, சகாவத் உசேன் ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமான பணியாற்றியவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆவார். அடுத்ததாக புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள். அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234இல் 15 விழுக்காடு பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ? 234 உறுப்பினர்கள். அதில் 15% பார்த்தீங்கன்னாக்கா 36 பேர் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக இருக்கலாம். அடுத்து 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது. அதாவது மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சட்ட கீழவை, சட்ட மேலவைன்னு இருக்கும், சரிங்களா? அது ஈரவை கொண்ட மாநிலங்கள் இருக்குது. மொத்தம் 6 மாநிலங்கள் இப்போது செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இருந்தது. அது எப்போ நீக்கினான்னு பார்த்தீங்கன்னா 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தான் நீக்கியிருக்காங்க. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா 1986 நவம்பர் 1. அடுத்ததாக 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் ஆகும். உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குது. இந்த உயர்நீதிமன்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் யாருடைய காப்புரிமை கடிதத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதுனாக்கா விக்டோரியா மகாராணி அவங்க கொடுத்த காப்புரிமை கடிதத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இந்த உயர்நீதிமன்றங்கள் எப்போ அந்த காப்புரிமை கடிதம் வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாள். அடுத்ததாக வெளியுறவு கொள்கை, ராஜதந்திரம். வெளியுறவு கொள்கை என்பது மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவையாகும். வெளியுறவு கொள்கைனா நம்ம நாட்டிலேருந்து மற்ற நாடுகள் கூட ஒரு உறவு ஏற்படுத்துறது தான். அதுக்கான ஒரு அமைப்பு, சட்டம் எல்லாம் இருக்கு. ராஜதந்திரம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுவதற்கான கருவியாகும். அடுத்ததாக அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன்
மகிந்தாவையும் மகள் சங்கமித்திரையையும் இலங்கைக்கு அனுப்பினார். அசோகர் எந்த மதத்தை பரப்புனார் பார்த்தீங்கன்னாக்கா புத்த மதம். இலங்கையில் யார் மூலயமா பரப்புனார் பார்த்தீங்கன்னாக்கா அவரது மகன் மற்றும் மகள். மகன் பேர் மகிந்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மகள் பேர் பார்த்தீங்கன்னா சங்கமித்திரை. சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றினர். புத்த மதத்தை பரப்புனவர் இலங்கையில் பரப்புனவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா அசோகர். உலகின் மிகப்பெரிய பழமையான கடல் வர்த்தக பாதைகள் ஒன்றான சுமேரியாவில் இருந்து பக்ரைன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருந்தது. உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதை பார்த்தீங்கன்னாக்கா சுமேரியா ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரிக்ஸ். பிரிக்ஸ் என்ற சொல் ஜிம் ஓ நில் என்ற பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகளின் 2050ஆம் ஆண்டு வாக்கில் 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் பெருநாடுகளாக உருவாகும் என்று கடந்த 300 ஆண்டுகளில் அதிகார போக்கு முற்றிலும் மாறுபடும் என்றும் கணித்தனர். பிரிக்ஸ் என்ற சொல்லை யார் உருவாக்கினார் பார்த்தீங்கன்னாக்கா ஜிம் ஓ நில் என்ற பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் தான் உருவாக்கியிருக்கார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.